வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில் நடமாடுறதுல இருந்து படிக்கிறதுல இருந்து இப்படி எல்லா விஷயத்துக்குமே தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுப்படியில் மட்டும்தான் பெண்கள் அவங்களோட ராஜ்யத்தில் இருந்தாங்களே தவிர அந்த அடுப்படியை தாண்டின உடனே அவங்களோட சுதந்திரம் பறிக்கப்பட்டது அப்படி தான் சொல்லலாம். நாள் படப்பட கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே பெண்கள் படிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண இப்போ பெண்கள் தொடாத துறை எதுவுமே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம நிலையத்தில் இன்றைக்கி ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற நேயர்கள் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். என் பேர் அனீஸ் ஃபாத்திமா. நாங்கள் தாரிக் என்டர்பிரைசஸ்ங்கிற பேரில் யூபிவிசி ஃபேப்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். யூபிவிசிங்கிறது யூபிவிசினா அப்படின்னா என்னது? யூபிவிசிங்கிறது இப்போ மரத்துக்கு பதிலாக வந்திருக்கு. அது பேர் யூபிவிசியோட ஃபுல் ஃபார்ம் அன்பிளாஸ்டிசைட் பாலிவினைல் குளோரைடு. அதாவது பிளாஸ்டிக்கோட நொறுங்கும் தன்மையை எடுத்துட்டு இதில் இதை பண்ணுறாங்க. என்னதுன்னா ஜன்னல், கதவு, ஒரு 19 அடி நீளத்தில் மரத்தில் சட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரும். அதுக்கு பேர் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அதை நம்ம தேவையான ரெடிமேடு ஜன்னல், கதவு, வெண்டிலேட்ரு, பார்ட்டிஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஜன்னலில் ஸ்லைடிங் டைப்பு, ஓப்பன் டைப்பு இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இப்போ மரத்தினால் அப்படிங்கும்போது தேக்கு மரம், வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான மரங்களை செலக்ட் பண்ணி நம்ம ஜன்னல் கதவுகள்லாம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த யூபிவிசி அந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இயற்கையும் பாதுகாக்கிற மாதிரி மரத்தை ஒரு ஜன்னல் இயற்கையை பாதுகாக்கும்னு சொல்கிறோம். நம்ம ஜன்னல் கதவை கதவு ஜன்னலுக்காக வேண்டி மரத்தை வெட்டுறோம். இப்போ யூபிவிசிங்கிற ஒரு மாற்று ஒரு இது வரப்போய் நம்ம இயற்கை பாதுகாக்கணும்ல, அது ஒன்று அதுதான் மெயின். இந்த யூபிவிசி இது புதுசா இல்லைன்னா முன்னாடியே இருக்குதா? இது ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. நாங்களே இப்போ ஒரு 9 வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், 9 வருஷம் முடிஞ்சிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டில் சொன்னது? ஹஸ்பண்ட் தான். அவங்களோட ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 15 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, நம்ம எடுத்து பண்ணலாமே. இப்போ முதல்ல அந்த அண்ணன்ட்ட வாங்கி தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 5 இயர்ஸாக நாங்களே ஃபேக்ட்ரி போட்டு ஓன் ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம். போட்டு நாங்களே ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு சைட்லையும் போய் எங்கள் ஸ்டாஃப், எங்கள் பசங்க போய் மெஷர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, என்ன தேவை. ஸ்லைடிங் கேட்பாங்க, ஓப்பன் கேட்பாங்க. ஸ்லைடிங்கில் மெஷ் வச்சு வரும். கொசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மஸ்கிட்டோ மெஷ் ரொம்ப தேவை. இது ஸ்லைடிங்கோட சேர்ந்தே வந்துடும். தனியாக ஒரு கொசு வலைன்னு போட்டுட்டு இருக்க வேண்டாம். 2 ஸ்லைடிங் விண்டோனா அதில் ஒரு பார்ட்டில் கொசு வலைக்கு மஸ்கிட்டோ மெஷ் வச்சு ஒரு பார்ட் பண்ணியிருப்போம். அதை ஒரு பக்கம் ஸ்லைட் பண்ணி விட்டுக்கலாம். மேம், இந்த யூபிவிசி இந்த பைப் மழை, வெயில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தாங்குமா?
அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா துரு பிடிக்கும், அதுக்கப்புறம் அரிக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துரும். இல்லைன்னா இத்து போகும். பிளாஸ்டிக் அப்படிங்கும்போது இத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாங்குற அளவுக்கு அது இருக்குமா? ஆமாம், இதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ பண்ணுறோம் வந்து ஈட்டிங்கிற பிராண்டு. அதில் வந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட்டுன்னு வாங்கி வச்சுருக்காங்க, அவங்களே வச்சுருக்காங்க, ப்ரொஃபைல் சேல் பண்ணுறவங்களே. அது வந்து மழைக்கு வெயிலுக்கு கண்டிப்பாக தாங்கும். வளையிற தன்மை வந்து அதில் கிடையாது. அலுமினியம்னா கூட கொஞ்சம் நாள் பட ஸ்லைடிங் விண்டோலாம் பெண்ட் ஆயிரும். ஆனால் யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் அது பெண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அது வளையிற தன்மையே கிடையாது. வளையாது. ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடாது. விண்டோ டோர் மரம் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆனால் எப்படி சொல்லுங்கள்? கேப் விழுந்துடும். ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதனால் வளையும் தன்மை இருக்கக்கூடாது. ஒரு விண்டோவோ டோரோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ மரத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கு விரியும், வெயிலுக்கு சுருங்கும். ஆனால் யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மழை காலத்தில் வீடு கட்டணும்னு வைங்களேன், அது அந்த அளவுக்கு ஒரு 3க்கு 2 போட்டுருவோம். இதே இது வெயில் காலத்தில் அந்த ஈரம்லாம் உறிஞ்சி கொஞ்சம் சுருங்கி கேப் விழும். எல்லார் வீட்லயுமே அதை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். கண்டிப்பா. ஆனா மேல இல்லைன்னா நடுவுல அது அந்த மாடல்ஸை பொறுத்து கேப் விழுந்துரும், ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு விழுந்துரும். ஆனா யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் வராது. எம்எம்ல தான் மெஷர் பண்றது. அதனால நம்ம வந்து 0.1% கூட அது கேப்பு விழ வாய்ப்பு இல்லை. அதாவது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அந்த கேப்பு வந்து ஒரு டேப்பர் ஒரு பில்டிங்கில் விழுந்ததுன்னா அதை சிலிக்கான் வச்சு நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். ஆனால் யூபிவிசி ஃப்ரேம் பண்ணுறோம்ல, அதில் வந்து எந்த ஒரு பெண்டோ எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் யூபிவிசியை பொறுத்தவரை. கண்டிப்பாக இது ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேப் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்டு ஒரு கதவு டிசைன்லாம் பண்ணி நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருப்போம். பட் ஆனால் அந்த மழை வெயில் ஒரு வருஷம் அந்த 6 மாதத்தில் அந்த சீசன் மாறினதுக்கப்புறம் எப்படினாலும் கேப் விழுந்துருது. இது நீங்கள் கேப் விழாதுன்னு அஷூரிட்டி கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா தான் தோணுது. அந்த கேப் விழாததுக்கு இன்னொரு விழாமல் இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு பயன் என்னன்னா, ஏசி நம்ம வைக்கிறோம்னு வைங்களேன், அந்த கேப் வழியாக நமக்கு ஏசி வெளியே லீக் ஆகாது. அது ஒரு எவ்வளோ பெரிய ப்ளஸ் சொல்லுங்கள். ஏசி வச்சுட்டு அதில் லீக் ஆகுதுன்னு எவ்வளோ பேர் அதுக்காகவே விண்டோ மாற்றுறாங்க. மேலே லாஃப்ட்னா நம்ம எதுக்கு க்ளோஸ் பண்ணுறோம்? அந்த ஏசி வந்து அந்த உள்ளே போயிடக்கூடாது, எங்கேயும் போய் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரூமை வந்து ஒரு க்ளோஸ்டாக வச்சிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து யூபிவிசியோட விண்டோ டோர் வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. ஓகே மேம், இப்போ யூபிவிசி இதுக்கும் பிளாஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டோர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டோருக்கும் யூபிவிசி டோருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பிளாஸ்டிக் டோருங்கிறது வந்து கலராக வருது. அந்த கலர் வந்து வெயிலுக்கு ஃபேட் ஆகும். யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேட் ஆகாது. ஓகே. யூபிவிசி வந்து ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, கலர்னு வாங்கும்போது 2 கலர் உண்டு, பீட்ரூட் ப்ரௌனும் கோல்டன் ப்ரௌன். அந்த 2 அதுவுமே கூட வெயிலுக்கு வந்து கலர் வந்து தாங்கும். ஓகே ஓகே. ஆனால் பிளாஸ்டிக் அப்படி கிடையாது. பிவிசி டோர் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பிவிசி வந்து கண்டிப்பாக வந்து அது ஃபேடாகும், நொறுங்குற தன்மை உண்டு. நம்ம இப்போ பாத்ரூமுக்கு அவுட்டரில் வைக்கிறோன்னு வைங்களேன், ஒரு நாள் படமும் அந்த பிவிசி டோரோட கலர் வந்து டல்லாயிரும். இதே நம்ம யூபிவிசி விண்டோ டோர் வந்து வெயில் படும். நம்ம மேற்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ நம்ம ஜன்னலோ டோரோ அதில் இருந்தால் வெயில் படும், அப்போ ஃபேட் ஆகாது. அந்த ஒரு பெனிஃபிட் வந்து யூபிவிசியில் இருக்குது. இன்னும் வந்து ஃபஸ்ட்டு சொன்னல அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடுன்னு, அதில் பிளாஸ்டிக்கோட நொறுங்கும் தன்மையை எடுத்துட்டு இது பண்ணுறாங்க. மேம், பிவிசி டோருக்கும் யூபிவிசி டோர் அப்படி டிஃப்ரென்ஷியேட்லாம் சொன்னீங்க, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லாமே சொன்னீங்க. பிவிசி டோரோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த யூபிவிசி டோரா? ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். இப்போ வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக மரத்தினாலான கதவு ஜன்னல் இது எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்து நிறைய உயிர் சேதங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸ்லாம் போட்டால் அதை வந்து தாங்குற அளவுக்கு, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிற அளவு அப்படி இருக்கும்போது தீ பற்றி எரியிற அந்த தன்மையை தாங்குற அளவுக்கு இருக்குமா இது? ஆமாம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவுக்கான ஃபயரோட இதை வந்து தாங்குற தன்மை யூபிவிசிக்கு இருக்குது. அது எல்லாம் தான் அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் சொல்கிறேன்ல, அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஃபயர் வந்து ஃபயர் ரெசிடென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்துடும். இப்போ திருநெல்வேலி மக்கள் வந்து உங்ககிட்ட இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸ் இது எல்லாமே நிறைய ஆர்டர்ஸ்
ஆர்டர்ஸ்லாம் வருதா இல்ல நாங்க இன்னும் மரத்தினால தான், தேக்கு மரம் தான் ரொம்ப பெஸ்ட், வேப்ப மரம் தான் பெஸ்ட் அப்படின்னு ஏதோ ஆர்குமெண்ட்லாம் பண்றாங்க? இல்லை இப்போ நிறைய மக்கள் ஒரு 90% மாற ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹோட்டல்ஸு அதுக்கு பண்ணினாங்க, பார்ட்டிஷன் பண்ணாங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் வீடு, இண்டிவிஜுவல் ஆஃபீஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஜன்னல்ல இருந்து அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லா இதுக்குமே வாங்குறாங்க. இப்போ நீங்க வந்து எப்படி அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் தான் நீங்க எடுக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏதாவது சிம்பிளா ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் அந்த மாதிரி சிங்கிள் டோர் அண்ட் விண்டோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆர்டரும் நீங்க வாங்க? ஆமாம், நாங்கள் சின்ன ஒரு சிங்கிள் விண்டோக்குனால நாங்கள் வந்து ஆர்டர் வாங்குவோம். பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். சின்ன விண்டோக்குனால நாங்கள் வந்து எங்களுக்கு மக்களோட திருப்தி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு விண்டோலாம் எனக்கு லாபம் கிடைக்காட்டிலும் நான் வந்து எங்கள் ஸ்டாஃபை அனுப்பி ஒரு தடவை போய் மெஷர் பண்ணிட்டு வரணும், திரும்ப செஞ்சு அந்த பொருளை எடுத்துகிட்டு போகணும். அதில் ஒரு நாள் ஃபிட் பண்ண டைம் ஆனாலும் 2ஆவது நாள் போய் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு லாபத்தை விட நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அதில் நல்லபடியாக பேர் வாங்கினா நல்ல முன்னேறி வரணும், அதுதான் எங்களோட கான்செப்ட். ஓகே மேம். அதாவது பெண்கள் நிறைய துறையில சாதிச்சிருக்காங்க. நீங்க இப்படி ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்ததா? இல்லை, சப்போர்ட்டுங்கும் போது இல்லை, என் ஹஸ்பண்ட். ஆமாம், கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து அதை பண்ணணும்னு நினச்சாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா கூட ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற தொழில், அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து மெடிக்கல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிட்டு இருக்கோம், அதனால இருக்கிறது பண்ணால் போதாதா, எதுக்கு இன்னொரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் இறங்கிட்டா அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அதுதான் என்னோட கான்செப்ட். ஏதாவது தொழில் பண்ணால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நம்ம அதை செயல்படுத்துறது அவங்களுக்கு வந்து. ஆமாம், இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்லேயே போகுமா? அப்படி இல்லைன்னா ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணுவீங்களா? ஃபேமிலிக்கு ஒதுக்குற டைமை ஒதுக்க தான் செய்வேன். சமையலில் மட்டும் கொஞ்சம் அதுதானே மெயின் விஷயம். அது இப்போ தான் கொஞ்சம் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மாவும் மாமியாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. மாமியார் சமையலுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது என்னவோ பிஸ்னஸ் மைண்ட்லேயே அப்படி. ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக நேர்படல பிஸ்னஸில் இருக்குது. ஆமாம், பிள்ளைங்களையும் ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துடுறேன். அந்த இதில் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கும் என்னால் முடிஞ்ச. உங்களுக்கு 2 பிள்ளைங்க. என்ன பண்ணுறாங்க? மூத்தது பையன், அவன் எம்பிபிஎஸ் 3rd இயர் படிக்கிறான். 2வது பொட்ட பிள்ளை +2 படிக்கிறான். ஓகே. திருநெல்வேலியில் உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டே ரீச் பண்ண வைக்கிறீங்க? ஆரம்பத்தில் வந்து நானே ஹஸ்பண்டும் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணோம். ஒவ்வொரு சைட்டாக ஒவ்வொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து 2 பேருமே 2 வீலரில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் போட்டு அவங்கள வந்து நம்ம கேன்வாசிங்க்கு அனுப்பினோம். இன்ஜினியர்ஸ் வந்து கொஞ்சம் பழக்கம் ஆனாங்க. பழக்கம் ஆகும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க அப்படிங்கிற மாதிரி இதாச்சு. அதுக்கப்புறம் பிஏஐன்ட்டு இங்கே வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அதில் வந்து மெம்பர் ஆகிருக்கோம். மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாலே வந்து ஒரு செஞ்சுரி மஹால் இருக்குல்ல, நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை, அங்கே வந்து 2 தடவை ஸ்டால் போட்டிருக்கோம், யூபிவிசி ஸ்டால். அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பார்க்க வந்தாங்க. அவங்களோட நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுமா யூபிவிசினா இப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் தெரியுமா? அப்போ அதனால தான் அந்த ஸ்டால் போடுறாங்க. பில்டர்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ஒரு கான்செப்டில் தான் சில புது ப்ராடக்ட்லாம் கொண்டு வரதுக்காக வேண்டியும், ஏற்கனவே இருக்கிற டைல்ஸோ இல்லைன்னா சானிட்டரிஸ் அதெல்லாம் வந்து அதையும் காட்டுறதுக்காக வேண்டி தான் ஸ்டால் இதே போடுறது. அதில் வந்து நாங்கள் புதுசாக நாங்கள் யூபிவிசியை நாங்கள் கொண்டு போய் நாங்கள் ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அது நிறைய அந்த ஆதரவு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டால் போடும்போது மக்கள் வந்து உங்ககிட்ட இதை பற்றிலாம் கேட்கும்போது அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் அவங்க வந்து புரியல இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லும்போது பொறுமையாக அவ்வளோ நேரம் உட்காந்து டைம் எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண 3 days எப்படியும் ஸ்டால் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் ப்ரௌச்சரு நம்ம விசிட்டிங் கார்டெலாம் ரெடி பண்ணியிருப்போம்ல, அதையும் வச்சுட்டு எங்களோட சாம்பிள் பீஸையும் ஸ்டாலில் வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக வந்து டாக்டர்ஸ்லேருந்து பெரிய இதில் உள்ளவங்க, சின்ன படிக்காதவங்க, கொத்தனார், அந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து பார்த்தாங்க. அப்போ நாங்கள் போட்ட விதை தான் இப்போ வந்து மரமாக முளைச்சிருக்குங்கிறத சொல்லலாம். யூபிவிசி டோர் அண்ட் ஜன்னல் இது எல்லாத்தையுமே
நீங்கள் வேறு எங்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ஓரளவு பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது பெரிய பெரிய இடங்களுக்கு பண்ணியிருப்பீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த இடங்களுக்கெல்லாம் நம்மளோட டோர் அண்ட் விண்டோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லுவீங்க? அது எஸ்வி கிளினிக் தியாகராஜ நகர், அதுக்கப்புறம் மகாராஜா பேலஸ்ன்னு ஜெயந்திரா ஸ்கூல், மகாராஜா ஜெயந்திரா ஸ்கூலுக்கு முன்னால் வருது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, எம்கேஎம் அப்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஜிஹெச் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் ஹை கிரவுண்டு காலேஜ் இருக்குல்ல, அதில் வந்து அலுமினியம் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், யூபிவிசி ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். அலுமினியம் ஒர்க்கில் என்ன பண்ணுவீங்க? அலுமினியத்தில் இதே விண்டோ டோர் பண்ணுவோம். அப்படிங்களா? அதுவுமே பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ யூபிவிசி ஃபேக்ட்ரி போட்டதுலேருந்து இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அலுமினியம், ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் இதெல்லாம் செய்கிறீங்களா இல்லை வேறு மாவட்டத்துக்கும்? எல்லா மாவட்டத்துக்கும். நாகர்கோவில் போயிருக்கோம், சாத்தூர், தூத்துக்குடி, இந்த பக்கம் தென்காசி, குற்றாலம், கடையநல்லூர், சங்கரங்கோவில், அதாவது 4 திசையில எல்லா பக்கமே பண்ணிருக்கோம். ஸோ வேர்ல்ட் வைடாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு? ஆமாம். ரோஸ்மேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் டபுள் டோரு அது பண்ணியிருக்கோம். கல்லூர் ரிசர்ச் சென்டர், சுகாதார இப்போ கல்லூரில் ஒரு ரிசர்ச் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக எங்கே பண்ணுறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து கோஆப்டெக்ஸ் ரத்னா தேட்டர் பக்கத்தில் இப்போ புதுசாக பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அது பண்ணியிருக்கோம் கோஆப்டெக்ஸ். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் லைன் இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் போடும்போதே எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கிது, எப்படி இதில் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? இது வந்து பிஸ்னஸில் வந்து நான் என் ஹஸ்பண்ட் நானும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரே ஆள்கிட்ட வந்து அந்த பாரம் இல்லை. அது நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, கொட்டேஷன் கொடுக்கணும், அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கணும், அதை பசங்களை பண்ண வைக்கணும், சைட்டில் போய் மாட்டணும், நிறைய ப்ராசஸும் நான் அவங்கள ஈக்குவலாக ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம். அது ஒரு இது, அது டென்ஷன் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் ஒரு 2 பேரும் ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் இது இல்லாமல் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து யூபிவிசி பைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து ஓரளவு நல்லா தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் இயற்கை வளத்தையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு அடுத்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வருமா? யூபிவிசி டோர், விண்டோஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இப்போ இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்னு நினைக்கிறீங்களா? அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து எப்போவுமே வந்து ஒரு இதுக்கு மாற்று ஒன்று வரதான் செய்யும். அதான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், அல்லலாம் 50 வருஷம் கூட ஆகலாம். மரம் வந்து நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் தானே யூபிவிசிக்கே மாறி இருக்கோம். அதுக்கு முன்னால் எத்தனை நூற்றாண்டுகள் நான் வந்து மரத்தில் தானே இருந்தோம். அதனால மாற்று வரும், அது வந்து இல்லை நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பாக மாற்று வரும், அது கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாள் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு போனால் எப்படி பார்க்குறாங்க? மக்களோட பார்வை, அதாவது நம்மளோட சொந்த பந்தங்களோட பார்வை எப்படி இருக்கு? சொந்த பந்தமும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி வந்து என்னைய முன்னுதாரணமாக எடுத்துட்டு நடக்கிறாங்க. அது பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். உண்மை. என் மாமா பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நடக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன பாராட்டு தெரிவிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அது ஆஸ் யூஷுவல் எல்லா லேடிஸுக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் உள்ள ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இதை விட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், நம்மளை யாராவது ஒருத்தர் பாராட்டினா அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மேம், இப்போ இந்த டோர் அண்ட் விண்டோஸ் இது எல்லாமே எந்த மாதிரியான அளவில் பண்ணணும்? ஆனால் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டோர் அண்ட் விண்டோஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் வச்சுருப்பாங்க. அண்ட் பில்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு கொடுக்குறது, அந்த அளவு இதெல்லாமே வேறுபட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? அது வந்து இது வந்து அந்தந்த சைட்டுக்கு என்ன தேவையோ அந்த கணக்கில் எடுக்கிறனால 3க்கு 4 ரெடிமேடாக ஒரு மர விண்டோவோ இல்லைனா ஒரு ஸ்டீல் விண்டோவை வந்து ரெடிமேடாக 3க்கு 4, 4க்கு 4, 5க்கு 4 அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து அதை வாங்கிட்டு போய் அந்த அளவுக்கு அவங்க அந்த ஜன்னலோட அளவை விட்டுருப்பாங்க. இது அப்படி கிடையாது. ஒரு 3.4 அடியும் இருக்கலாம், 3 அடியும் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த அளவு இருந்தாலும் நம்ம எம்எம்ல எடுத்து பண்ணுறதுனால அது துல்லியமாக இருக்கும். நீங்க ரெடிமேடா எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை, அது வேண்டாம். அது வந்து எப்படி சொல்ல, இது வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான அளவை நாங்கள் பண்ணி கொடுக்கோம்.
அதனால் அது செஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டேன்னா அதை வந்து திரும்ப மாற்ற முடியாது. ஏன்னா இது வெல்டு பண்ணுறது, கட் பண்ணி வெல்டு பண்ணுறது. அதனால் எம்எம்மில் மெஷர் பண்ணிவிட்டு அதை இங்கே ஃபேக்ட்ரியிலே செஞ்சு சைட்டில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுற வேலை மட்டும்தான். அதனால் நான் எந்த அளவுனாலும் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபேக்ட்ரிஸில் வந்து மெஷினரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து இறக்கிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான டைமிங்கில் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் யார் கொடுத்தது இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போயிருந்துருப்பீங்க. இப்போ நீங்களே ஃபேக்ட்ரியில் இருந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கும்போது அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுலேயும் இருந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? அது எல்லா பிஸ்னஸ்லையுமே உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து கொஞ்சம் அப்படி போராடி தான் வரணும். அது வந்து கற்றுக்குறோம். நம்ம வந்து புதுசாக யாருமே வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை வந்து சால்வ் பண்ணுறதுல வந்து நம்ம எல்லாம் கற்றுக்குறோங்கிறது தான் இதில் முக்கியம். அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்களா? அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மாடல்ஸ் எதுவும் கொடுத்து இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்லி இது பண்ணீங்களா? ஏன்னா அதை கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்திருக்கணும். இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள எப்படி சொல்கிறேன் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை, அவங்க கற்றுட்டு தான் வந்தாங்க. அண்ணன்ட்ட இருந்து கற்றுட்டு தான் வந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ கற்றுட்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து அவங்கள ஆமாம். ஏன்னா புதுசாக நீங்கள் அந்த மெஷினில் போய் நின்று இதை செய்யணும், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், நம்மள ஐடியாஸ் சொல்லும்போது அவங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுல்ல? ஐடியாஸ் வந்து ஆனால் ஃபேப்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்க தான் அது எல்லாமே தெரியும். அவங்கள்ட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், அப்படி தான் சொல்லலாம். மற்றபடி நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஒரு விண்டோ வந்து இப்படி உருவாக்கணுங்க, அதை கட் பண்ணுற மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆப்ரேட் பண்ண ஃபஸ்ட்டு தெரியாது. வேறு இடத்துல எங்கள் அண்ணன்ட்ட வேலை பார்த்த பசங்க இங்கே வந்து பண்ணினனால அவங்கள்ட்ட நம்ம அந்த இதை கற்றுக்குறோம். மற்றபடி ஒரு சைட்டில் வந்து இப்போ அந்த இடத்துல ஸ்லைடிங் டோர் போடணுமா, ஓப்பன் டோர் போடணுமா, ஸ்லைடிங் விண்டோ போடணுமா, ஓப்பன் விண்டோ போடணுமா, இதை நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுன்னா இன்ஜினியர்ஸ்க்குமே வந்து சைட்டில் உள்ளவங்களுக்குமே இது கான்ட்ராக்டருக்கு எல்லாருமே நம்ம அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு பசங்களுக்கும் பண்ணலாம். கொடுக்கும்போது அதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்களா ஸ்லைடிங் டோர் போடணுமா, இல்லைன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி டோர் வேணும், அது எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்தோன்னே ஓரளவு ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் நடக்குமா, இல்லைன்னா இல்லை ஓகே நீங்க சொன்ன சரியா இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணதும் இருக்காங்க. ஏன்னா நான் எங்க வீட்டில் யூபிவிசி விண்டோ தான் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம கிச்சன் ஸ்லாப் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து நான் வந்து தவறுதலாக ஓப்பன் விண்டோ வச்சுட்டேன். ஓப்பன் விண்டோங்க நம்ம உள்ள ஓப்பன் பண்ணாம பின்னால, அப்ப நமக்கு இந்த 2 அடி நமக்கு ஏற்கனவே தட்டும். அப்ப நம்ம நம்ம அந்த திறக்கவே முடியாது. அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல ஓப்பன் விண்டோ கேட்டவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து ஓப்பன் விண்டோ செட் ஆகாது, ஸ்லைடிங் விண்டோ போட்டால் தான் நம்ம நின்றுட்டு இப்படி ஆப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டு நம்ம அனுபவிக்கிறதான அவங்க வீட்டு லேடிஸும் அனுபவிப்பாங்க. அதனால வேண்டி நான் அதை சொல்லியிருக்கேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணி அதை ஸ்லைடிங் விண்டோவாக மாற்றிருக்காங்க. ஓகே ஓகே மேம். யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸோட ரா மெட்டீரியல் எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? அந்த சட்டை மாதிரி இருக்குன்னு சொன்னால அதுக்கு பேர் வந்து ப்ரொஃபைல். ஓகே. அது வந்து ஆக்சுவலாக அது சைனாவில் தான் தயாராகி வருது. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ வந்து இந்தியாவிலையுமே அது அந்த ப்ரொஃபைல் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் வேறு எதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஹார்ட்வேர்ஸ் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேருந்து. அப்புறம் இதுக்கு தேவையான வந்து அந்த ப்ரொஃபைலு, ஹார்ட்வேர்ஸ், அந்த ஹேண்டிலு, லாக்கு, ஸ்க்ரூ டைப்பு, சிலிக்கான் இந்த மாதிரி வரும். திரும்ப கிளாஸ் வந்து நம்ம லோக்கலில் வாங்கிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து டோர்னா அதுக்குண்டான எல்லாமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த அவுட்ஃபிட் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆமாம், எல்லாமே இங்கே எல்லாமே எங்கள் ஃபேக்ட்ரியிலே ரெடி பண்ணி சைட்டில் போய் ஸ்க்ரூ பண்ணுற வேலை மட்டும்தான். ஜஸ்ட் இங்கே போய் அதில் மாட்டுற வேலை மட்டும்தான். ஆமாம். அதனால ஒரு கட்டி முடிச்ச வீட்டில் இன்னொன்று சொல்லணுமேனா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அந்த பூச்சி எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் மெஷர் பண்ண போவோம். பூச்சி முடிஞ்சிருக்கணும். பூச்சி முடிஞ்சு லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் தான் கிரில் கூட மாடியிலலாம் கிரில் இல்லாமல் இருந்தால் நாங்கள் உள்ளேருந்தே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரில் வச்சுக்கிறாங்க. சரி சரி, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்போவுமே அப்படி தான் பண்ணுறீங்களா, இல்லைன்னா நாள் பட தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்களா? இந்த யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அலுமினியம் போய் ஒரு விண்டோ டோர் ஒரு பார்ட்டிஷன் ஒரு இடத்துல போய் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் தடவை போய் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் எல்லாமே பண்ணி திரும்ப ஒரு லோடு ஏற்றி அந்தந்த சைட்டு கொண்டு போய்
ஸ்க்ரூ பண்ணிட்டு வர்றோம். அது வந்து எப்பவுமே உள்ளது தான். யூபிவிசினாலே அப்படிதான். இதான் ப்ரொசீஜர். ஆமாம், ப்ரொசீஜர். ஏன்னா பெரிய பெரிய மிஷின்லாம் போட்டிருக்கனால அது நாங்கள் ஃபேக்ட்ரியில் தான் பண்ண முடியும், சைட்டில் போய் பண்ண முடியாது. அதனால ஒரு பெரிய இது என்னன்னா, அங்கே சைட்டில் போய் அவங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். உருவாக்குனதை கொண்டு ஸ்க்ரூ பண்ணுறது கூட ஈஸி. அங்கே போய் நம்ம ஒவ்வொன்றா அறுத்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை. அங்கே பண்ணாமல் நீளமாக அது பண்ணாமல் இங்கே நம்ம ரெடிமேடாக கொண்டு போயிடுவோம். கிளாஸ் முதக்கன்னு இங்கேயே ஃபிட் பண்ணி கொண்டு போயிடுவோம். ஓகே. இந்த ஜன்னல் கதவுகளில் வந்து வேறு ஏதாவது வெரைட்டிஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை அப்படின்னா இதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எப்படி சொல்லலாம், கம்பல்சரி இதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம், வேறு வெரைட்டிஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. பாத்ரூம் டோர் இருக்குல்ல, பிவிசி டோர் 2000 ரூபாய் பாத்ரூம் டோர்ல இருந்து நம்ம யூபிவிசி மர டோர், ரெடிமேட் டோரு, அதுக்கப்புறம் ஸ்டீல் டோரு. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே எக்ஸஸாக பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2000 ரூபா ஷார்ட்டாக சொல்லணும்னா 2000 ரூபா பிவிசி டோர்லேருந்து 50000 ரூபா ஸ்டீல் டோர் வரைக்கும் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா தரப்பு மக்களுமே அந்த மாதிரி டோஸ் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டிப்பாக ஏன்னா 2000 ரூபாயிலிருந்து 50000 அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரேட் என்னவா இருக்கும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இந்த பேட்டியை பார்க்கும்போது இருக்கும். ஸோ அதுபடி ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. அதான் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அதில் வந்து 2000 ரூபா டோருக்காக வேண்டியும் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். 50000 டோர் வரைக்கும் நாங்கள் எதுனாலும் அந்த சைட்டில் போய் நாங்கள் பார்த்து மக்களுக்கு தேவையான எல்லா வகையான டோர் அண்ட் விண்டோ நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருப்போம். எங்களுக்கு காஸ்ட்டு முக்கியம் இல்லை. ஒரு சின்ன ஒர்க்குக்கும் ஒரு விண்டோக்கும் போவோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குனால நாங்கள் போவோம். அதனால் வந்து மக்களோட திருப்தி தான் எங்களுக்கு ரொம்ப மெயின். அதை தான் நினைக்கிறோம். எங்களோட தொழிலோட தாரக மந்திரமாக மக்களோட விருப்பம் என்னவோ அதை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களோட இது. பாத்ரூம் டோரு, பிவிசி, யூபிவிசி, மர டோரு, கபோர்டு ஒர்க்கு, ஸ்டீல் டோரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2000 ரூபா பாத்ரூம் டோர்லேருந்து 50000 ரூபா ஸ்டீல் டோர் வரைக்கும் கஸ்டமருக்கு என்ன தேவையோ, எந்த சைட்டு எந்த இடம் இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கே நாங்கள் போய் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கோம். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஃபேமிலி பக்கம் போகணுன்னா நீங்கள் பிள்ளைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கூட சில டைமிங்கில் போகும். அவங்க எப்போ வந்து இல்லை இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா வீட்டில்? ஆமாம், அது கொஞ்சம் என் பொம்பளை பிள்ளை ரொம்ப என்ன மிஸ் பண்ணுறா. பையன் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. பையன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க தூத்துக்குடியில். ஓகே ஓகே. அதனால அவன் ஹாஸ்டலில் பெரும்பாலும் இருப்பான். உங்கள் மகள் பொண்ணு வந்து +2 படிச்சுட்டு இருக்காங்க. ஓ சரி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அவங்க மிஸ் பண்ணுறாங்க. எப்படியாவது வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டுலாம் போவீங்களா? நான் வெளியே விட்டுட்டு நான் வெளியே போகும்போது அவள் தனியாக இருக்கும்போது எங்கள் அம்மா யாராவது வர வச்சு அவளுக்கு வீட்டில் இருக்க வச்சுக்குவேன். வெளியே போவோம் அவுட்டோர் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா ஃபுல் டைமும் அவங்க கூட இருந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிற அந்த எம்டி பிளேஸை அங்கே போய் அது வந்து ஈக்குவல் பண்ணி அது வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்குவோம். இப்போ +2ங்கிறனால கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுருக்கோம், வெளியே போகலாம். ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக கூட என்ன படம், கர்ணன் படத்துக்குள்ளே. ஓகே மேம், ஓகே. நீங்கள் இந்த ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? வேறு எதுலலாம் இருக்கிறீங்க? இப்போ இந்த யூபிவிசி பிஸ்னஸ் போக நாங்கள் வந்து மெடிக்கல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், ரீட்டைல் இது வச்சுருக்கோம். அதை என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க. அங்கேயும் ஸ்டாஃப் இருக்காங்க ஒரு 4 பேர். இங்கே தானே, திருநெல்வேலியில் தானே? இல்லை, பக்கத்தில் மானூருங்கிற சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்குது. இந்த யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய இன்ஜினியர்ஸோட பழக்கம் இருக்குது. பிஏஐயில் நாங்கள் மெம்பராக இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக பிஎன்ஐ அது வந்து வேர்ல்டு லெவலில் நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கு. அதில் வந்து நாங்கள் மெம்பராக சேர்ந்துருக்கோம். ஆச்சு நீங்கள் பிஎன்ஐயில்? இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் ஆகுது. ஆமாம், அதில் மெம்பர் ஆனோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு 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 இது தாட் இருக்குது. ஓகே ஓகே. ஒரு வழி, இது ஒரு வியூ தெரியுது, இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரலாம் அப்படின்னு. நிச்சயமாக இன்னும் நம்மளோட பிஸ்னஸை வேர்ல்டு வைட் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், க்ரோத்தாக இருக்குங்கிறத நம்புகிறேன். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி எங்களோட நிலையத்துக்கு வந்து எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாக இருந்து நீங்கள் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாதனை பெண்மணி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, இவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே அவங்க வந்து சாதனை பெண்மணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா. இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.